உட்காந்துருக்கானே. பாதி பேர் கடனோடு இருக்கட்டே சாவட்டான்னு வந்துருக்கான். பாதி பேர் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். பாதி பேர் சஞ்சலம் பண்ணிட்டு இருக்கான். பாதி பேர் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் உட்காந்து குமரி அழுகுதானப்பா. உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தானத்தை கொடு, நல்ல ஒரு அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடுத்து, நல்ல செயலை கொடுத்து கொண்டு வா. இல்லை கொஞ்சம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு வழியை காட்டும் போல. இந்த வாரம் கடத்தில் உட்காந்துருக்க அத்தனை பேர் அடுத்த வாரம் நான் கடன் கொடுத்துட்டேன்னு சொல்லணும். அதுக்குள்ள வழியை காட்டு, நான் குறி சொல்றேன். நோய்வாயில் படுத்திருக்க இந்த வாரம் படுத்திருக்கோம், அடுத்த வாரம் எந்திரிச்சு வந்து உனக்கு நிற்கணும், உங்கள்கிட்ட திண்ணீர் வாங்கணும். அதுக்கு வழியை கொடு. வீட்டில் நிம்மதி இல்லாமல் சங்கடப்பட்டிருக்கான் பார்த்தியா? அடுத்த வாரம் நிம்மதியோட குடும்பத்தோட கொண்டு வர சொல்லு. வா. கல்யாணம் முடியாமல் உட்காந்து திணறிட்டு இருக்காளே, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை கொடுத்து மாதிரி தாலியை கட்டி வை. நான் உன்னை கூப்பிடுறேன். குழந்தை இல்லாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கால, அவளுக்கு நல்ல குழந்தைய கொடு. ஓடி வா. கேட்டதை போல சொல்லியா? தொழிலுக்கு முடக்கி வச்சுருக்க, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஷனால தான். அதெல்லாம் தீர்த்து கொடு, முடிவை கொடு, தீர்மானத்தை கொடு, என் பிள்ளைய வாழ வச்சு கொடு. உன் பாதத்தில் வந்து நிற்கிறது உண்மைன்னா எனக்கு இந்த வார சனிக்கிழமைக்குள்ள எல்லா பிள்ளைக்கும் தீர்த்து வெற்றி பண்ணி கொடுக்கணும். சங்கடத்தில் இருக்கிறது, சவலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து நிம்மதியை கொடு. இருக்க கூரையும் கூட பாதி கட்டிங்க பாதி கெட்டாமல் உட்காந்து குடித்தனம் போட்டுட்டு இருக்கான். அதே போல் மாற்றி கொடு. கட்டி கொடுத்து வாழைக்கு சங்கடப்பட்டு உட்காந்துருக்க, அதுக்கு என்ன போகிற? மனநிலை மாற்றி கொடு, மனநிலை கொடு, தெளிவாகி கொடு, பிள்ளைகளை வெற்றியாகி கொடு. தப்ப சரிவனத்தனப்ப நீ அப்பம்னு பேர் வாங்கியிருக்க. நான் என்ன செய்யணும் சொல்லு? வெட்டணுமா குத்தணுமா? தூக்கு. உன் பிள்ளைய நல்லா இருக்குனாச்சா நல்லவா கொடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. கதை எல்லா பிள்ளையும் சரிபாரு. உண்டா? ஏய், அப்படி வா. இப்போ தான் வழிக்கு வந்திருக்க. என்னைக்கு என்ன கிழமை என்ன தேதி எந்த தினத்துக்குள்ளே கொடுப்பேன் எனக்கு அதை கொடும்போல. என் பிள்ளைய வந்திருக்க பிள்ளைய அத்தனை பிள்ளைக்கும் வந்திருக்க பிள்ளைக்கு வராத பிள்ளைகளுக்கும் சேர்த்து கொடு. நீ தானே படித்த அள்ளி கொடு. கோடீஸ்வரனை வாழ நான் விரும்பல. பிச்சைக்காரன் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழ வழி கொடு. ஓ அன்னத்தை சாப்பிட்டு நான் படுக்கணும். ஊரை கிண்ணத்தில் சாப்பிட்டு படக்கூடாது. சொல்லு பாய். வா இப்போ சொல்லு. இப்போ நான் செய்யணும். கொடுத்துட்டல்ல ஒத்துக்கிட்டல்ல.
இப்போ சொல்லு. ம் ம் அதானா தெளிவாக கொடுத்துடலாமா? கூப்பிடுதியா? ஊர் பேரை சொல்லி கூப்பிடு. ம் எப்பா ராஜபாளையம்பா. பிள்ளைக்காக கோர்ட்டில் போட்டிருக்கவன், பிள்ளைக்காக கோர்ட்டில் வாய்தா போட்டுட்ருக்கவன். ஓடியா. உன் பிள்ளைக்கு நான் நல்லபடியா ஜெயிச்சு கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையும் தந்து சீரு சிறப்புமா வாழ வச்சு தரேன். புரிதா? எடுத்த காரியத்தை முன்னு வச்ச கால பின்னு வைக்காம உனக்கு ஜெயிச்சு தரேன்பா. புரிதா? எதையும் போட்டு மன சங்கடப்படாத. எவ்வளவோ பொறுத்துட்ட, இன்னும் பொறுமை. இதுக்கு மேல உனக்கு பொறுமை நான் தாரேன், வெற்றியை தாரேன், தோக்க விட மாட்டேன். முன்னு வச்ச கால பின்னு வைக்காத, எவன் சொல்லியும் கேட்காத. எல்லா பேரும் கூட வந்துட்டு கழுத்தா இருக்கான், பொய் சொல்லுதான். புரிதா? பொய்க்கு நீ இல்லை, நீ மெய்யானவன். மெய்யப்பா நான் உட்கார வச்சு வாழ வச்சு தாரேன். வா.